என் தங்கப்பிள்ளையே, இன்று இரவானது தேய்பிறை அஷ்டமியினுடைய இரவு. என் குழந்தையே, பொதுவாகவே அஷ்டமி திதியில் இரவு நேர வழிபாடு உகந்ததல்லவா? இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை இன்று நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று இரவு அஷ்டமி திதி என்பதனால் என் குழந்தையே, நிச்சயமாக இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த நீரை உன்னுடைய இல்லம் முழுக்க நீ தெளித்தாக வேண்டும். அப்படி உன்னுடைய இல்லம் முழுக்க இந்த நீரை நீ தெளித்து விடும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னை ஆட்டி படைத்த தரித்திரம் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும். உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கதறிக்கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ இப்பொழுதே தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருவதும் உன்னை சூழ்ந்து வருவதையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். இந்த வராகி நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் உறுதியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள முடியும் அல்லவா? தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை ஆட்டி படைத்தது போதும். இனிமேலாவது உன் தாயானவள் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடு. ஒரு நொடிப்பொழுதேனும் தாமதிக்காதே. நீ தாமதித்தது எல்லாம் போதும். இனிமேலும் நீ தாமதித்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் மற்றவர்களுக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகள் என்று இவை எல்லாவற்றையும் நீ தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை தந்ததையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. மனமுருகி என் பிள்ளை, நீ எதை வேண்டி நின்றாலும் அதனை உனக்கு தருவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்ற இந்த வராகி இன்று ஒரு நீரை உன்னுடைய இல்லம் முழுக்க நான் தெளிக்கச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி வந்து கொண்டு உனக்கு பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் தந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளையை காரணம் கொண்டும் எதனையும் விட்டு விடாது. உனக்கான உண்மைகளை நீ முழுமையாக பெற வேண்டி நீ ஓடி வந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ முழுமையாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறக்காதே. உன் அம்மா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ முழுமையாக கேட்டு நிச்சயமாக உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. யாரும் இங்கே உனக்கு வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இன்னல்களை கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் நினைத்து கொண்டு நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. நிச்சயமாக இனி உனக்கு எந்நாளும் நல்லது நடப்பதை நீ புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக உணர்ந்திடுவாய். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதை விட நிச்சயமாக உனக்கு தேவைப்படுகின்ற விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டே இரு. உன் தாயானவள் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. இதை என்னவென்று நீ தெரிந்து புரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் மிக பெரிய உண்மைகளை நடத்தி கொடுக்கும். என் குழந்தையே, வாழ்க்கையில் இவ்வளவு அடிகளை வாங்கிய பிறகும் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டோமானால் அதற்கு இங்கு பல பெற்றோர்களினுடைய பதிலும் என்னவாக இருக்கும் தெரியுமா? நம்முடைய குழந்தைக்காக மட்டும்தான் என்று. அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? நாம் தானே அவர்களை இங்கு கொண்டு வந்தோம். நாம் அவர்களை நல்லபடியாக கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம் என்று அவர்கள் நிச்சயமாக சொல்வார்கள் அல்லவா? என் குழந்தையே,
இதையெல்லாம் நீ சரியாக உணர வேண்டும். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழிவாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இருந்துவிடு. அது கொடுக்கும் தண்டனையை மிகவும் கொடூரமாய், அதுபோல ஒரு தண்டனையை வேறு யாரும் இங்கு கொடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒரு தவறை தெரியாமல் செய்தால் அது பிழை, தெரிந்தே செய்தால் அது குற்றம். நாம் செய்வது தவறு என்று தெரிந்தும் வேண்டப்பட்டவருக்கு தெரியாமல் அதை மறைமுகமாக செய்துவிட்டு நல்லவரை போல நடித்துவிட்டு மீண்டும் மீண்டும் நடிப்பதற்கு பெயர்தான் மிக பெரிய துரோகம் அல்லவா? என் குழந்தையே, இப்பேற்பட்ட துரோகங்களை உனக்கு கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் என் குழந்தை, அதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே. என் குழந்தையே, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை ஒருபோதும் நீ கலங்கி விடாதே. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உன் கைகளில் வந்து சேர வேண்டும் என்றால் அதன் மீது உன்னுடைய கவனமும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரும் இல்லை என்ற கவலை வேண்டாம். உனக்காக அழுவதற்கு உன் கண்களும் துடைப்பதற்கு உன் கைகளும் இருக்கிறது. நாளை உன் கையில் இல்லை. எதுவாக இருந்தாலும் அதற்காக நீ போராடி கொண்டே இரு. இதை மட்டும் ஒருபோதும் என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளை ஒருபோதும் நீ விட்டு விடாதே. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் தகுதி பார்த்து ஒருவரிடத்திலும் நாம் பழகக்கூடாது. ஏனென்றால் உன்னுடைய இறுதிச் சடங்கில் தகுதி உள்ளவனாக நீ யாரை நினைக்கிறாயோ, அதாவது பணம் வசதி படைத்தவனைத்தான் இன்று எல்லோரும் தகுதி உடையவன் என்று சொல்கின்றோம். அப்படி தகுதி உடையவன் என்று யாரை நீ நினைத்தாயோ அவன் அங்கே கை கட்டி வேடிக்கை பார்ப்பான். யார் தகுதி இல்லாதவன் என்று நினைத்தாயோ அவன்தான் முன்னின்று அந்த வேலைகளை எல்லாம் செய்து உன்னை தூக்கி சுமப்பான் என்பதனை மறக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் எல்லோரிடத்திலும் சமமாக பழகுகின்ற ஒரு அணுகுமுறை இருக்க வேண்டும். என் குழந்தையே, அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை கடைசி வரையிலும் ஒரு நிலைத்த தன்மையோடு உன்னை அழைத்து கொண்டு செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, விழுந்து கிடந்தாயானால் அந்த சிலந்தி கூட உன்னை சிறைபிடித்து விடும். நீ எழுந்து நடந்தாயானால் அந்த எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, முடியாது என்று நினைத்தால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று நீ துணிந்து விட்டால் நிச்சயமாக எல்லா இடத்திலும் உனக்கு நல்லது நடக்க தொடங்கிவிடும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்களை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பை மனிதன் தாங்கி நின்றால் நிச்சயமாக எண்ணியது எல்லாம் எண்ணியவாறு நடக்கும். அந்த நெருப்பில் உனக்கு வருகின்ற இடையூறுகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் இவை எல்லாமும் உனக்கு பேரானந்தத்தை நிறைவாக தந்திடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பெருமகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை அழகாக பயன்படுத்தி கொள்வார். உடைந்த மேகம்தான் மழையை பொழியும். உடைந்த நிலம்தான் உழும் வயலாக மாறும். உடைந்த நெல்தான் விதையாக மாறும். உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வழி கொடுக்கும். அதனால் எப்பொழுதாவது உடைந்து நொறுங்கி போனால் நினைத்துக்கொள், கடவுள் ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்திற்கு உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்.
அதனால்தான் நாம் இப்பொழுது மிகுந்த மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நிச்சயமாக என் குழந்தை நீ முடிவெடுத்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எல்லாம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். எதுவுமே கிடைக்காதவர்களுக்குத்தான் அதன் மகத்துவம் என்னவென்று புரியும். எந்த விஷயமும் இங்கு யாருக்கும் எளிதில் கிடைத்து விட்டால் அது எப்பொழுதுமே அதன் அருமை என்னவென்று தெரியாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, குற்ற உணர்வே இல்லாமல் நடிப்பவர்கள் நடித்துவிட்டு போகட்டும். நான் பட்ட வழியை யாருக்கும் தர மனமில்லை, எனக்கு நானே ஏமாளியாக இருந்துவிட்டு போகிறேன் என்று சொல்லி என் பிள்ளை பல நேரங்களில் எல்லாவற்றிலும் இருந்து கடந்துதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னை சுற்றிலும் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை தர வேண்டும். பேசாதவர்களை எல்லாம் விட்டுவிடு. யார் உன்னோடு பேசுகிறார்களோ அவர்களிடத்தில் சந்தோஷமாக பேசி பழகு. அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை உனக்கு குறைக்கும். ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுவதுதான் நல்லது. இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து என் பிள்ளை உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ தள்ளி விடுவதுதான் நல்லது என்பதனை புரிந்து கொள். யாருக்காகவும் எதற்காகவும் இறங்கி இறங்கி இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்த உண்மைகள் எல்லாம் இனிமேலும் உனக்கு தொடர வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை என் பிள்ளை நீ இனியும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எந்த ஒரு சந்தோஷங்களையும் உன்னால் முழுமையாக பெற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையையும் அனுபவிக்க நமக்கு மனது இருக்க வேண்டும். அத்தனை விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள நாம் சரியாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, நானாக இருந்து நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் சுற்றி இருக்கின்றவர்கள் நம்மை வாழவிடவில்லை என்று சொல்கிறாய் அல்லவா? உன்னை சுற்றி எல்லா கஷ்டங்களும் உன்னை தொடர்கிறது என்று சொல்கிறாய் அல்லவா? என் பிள்ளையே, என்னவாகிறது ஏதுவாகிறது என்று சொல்லி நீ கலங்குகிறாய் அல்லவா? இதற்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுக்கத்தான் இன்று இரவில் நான் இந்த நீரை உன் இல்லம் முழுக்க தெளிக்கச் சொல்கின்றேன். என் பிள்ளையே, அது வேறொன்றுமில்லை. பச்சை கற்பூரத்தை தண்ணீரில் கலந்து கொஞ்சம் துளசி இலையையும் அதனுள் போட்டு கலந்து சிறிது நேரம் ஊற வைத்த பிறகு அந்த நீரை உன்னுடைய இல்லம் முழுக்க நீ தெளித்து விடு. நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் வெளியேறி உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் வெளியேறி உனக்கு நல்லது நடக்க தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நடத்த தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ எதற்கும் கலங்கிக் கொண்டிருக்காமல் அம்மா சொன்னது போல உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த நீரின் மூலமாக நீ முற்றுப்புள்ளியை வைத்துவிடு. எந்த வார்த்தைகளும் நாம் பேசும் பொழுது கவனம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒற்றை வார்த்தையில் அத்தனை உறவுகளும் முறிந்து விடலாம். அதன் பிறகு நீ 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு உன்னால் திரும்பி வந்து விடவே முடியாது. வீசப்படுகின்ற கல்லிலும் பேசப்படுகின்ற சொல்லிலும் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும். கல் ஒருவரின் உயிரை கொல்லும், சொல் ஒருவரை உயிரோடு கொன்றுவிடும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நிலை நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்மை தொடராமல் பார்த்திட நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனதாக்கிக் கொண்டு எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இரு. நிச்சயமாக உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும். இந்த தாயின் அன்போடு மரவணைப்போடும் எந்நாளும் உனக்கு வேண்டியதை எல்லாம் இந்த வாழ்க்கை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கப் பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.